கெவின் கார்ட்டர்னு ஒரு பெரிய போட்டோகிராஃபர் இருந்தார். புலிட்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அவார்டு வாங்கிடணுன்றது அவருடைய மிகப்பெரிய வாழ்வினுடைய லட்சியமாக இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய பஞ்சம் இருந்த தருணம், பசி, வறுமை. ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த வறுமையில் கிடக்க எலும்பும் தோலுமா ஒரு குழந்தை. இவங்க கவர்மெண்ட்லேருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஜீப் போகும்ல, அதில் இவரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனார். இந்த கவர்மெண்ட் கொடுத்த உணவு பொட்டலம் கீழே கிடக்கு. எந்திரிச்சு போய் அந்த குழந்தையால் எடுக்க முடியல. எலும்பும் தோலுமா இருக்கிற குழந்தை நகண்டு நகண்டு போய் அந்த சாப்பாடு எடுக்க போகுது. பக்கத்தில் ஒரு கழுகு நிற்கிது. கழுகு இப்படி நிற்கும். இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், அந்த கழுகு எப்படா இந்த குழந்தை சாகும் சாப்பிடலான்னு எடுக்கலான்றதுக்காக அந்த கழுகு நிற்கிது. இந்த குழந்தை போய் சாப்பாடு எடுக்க போகுது. கெவின் கார்ட்டர் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டார். நியூயார்க் டைம்ஸில் இந்த ஃபோட்டோ வந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த ஃபோட்டோ பேசப்பட்டது. அவர் எதிர்பார்த்த புலிட்சர் அவார்ட் என்கிற அந்த அவார்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கிடச்சிருச்சு. அதானே அவர் வாழ்க்கையில் நினச்சது, அதானே அவருடைய வெற்றி. கிடச்சிருச்சுல, வெற்றி கிடச்சிருச்சுல. இப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அந்த வெற்றி கிடைத்ததுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் தெரியுமா? இந்த அவார்டெல்லாம் வாங்கிட்ட சரிப்பா, இந்த ஃபோட்டோவை பார்த்து அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த குழந்தை என்னாச்சு? சாப்பாடு எடுத்து நீ கையில் கொடுத்தியா, இல்லை அந்த கழுகையாவது விரட்டி விட்டியா? அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கு எதுவுமே பண்ணலை, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கழுகு விரட்டிக்கிட்டே இருக்கார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி வருவதே இல்லைங்க. வெற்றி அடைகிறதுனால மகிழ்ச்சி வர்றதே இல்லை. கவிக்கோ தான் சொல்லுவார், மனித வடிவத்தில் பிறந்த நாம் பண்பால் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் பெயர்தான் இந்த வாழ்க்கையினர்.